அதாவது பார்த்தீங்கன்னா, பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு சாரம் 18 விதமான பகுதிகளாக இருக்கு. இப்போ இதுவரைக்கும் நம்ம 9 பகுதிகளை சொல்லிட்டோம், 9 இலக்கத்தை முடிச்சிட்டோம். இந்த 9வது இலக்கத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கும். இந்த 9க்கு ஒவ்வொரு பேர் இருக்குங்க. முதல் யோகத்துக்கு பேரு விஷாதி யோகம். சுருக்கமா ஒரு பெண்ணைய பத்தி, ஒரு பெண் இனத்தை சார்ந்ததுன்னு பொருள். 2வது சாங்கிய யோகம். சுருக்கமா ஒரு வார்த்தையில சொல்லணும்னா அவளோட கற்பு நிறைய சார்ந்தது. 3வது கர்மா அப்படிங்கிற யோகம். அந்த கற்பை காப்பாற்ற வேண்டியது ஒரு தனி மனிதனுக்கும் உரிமை உண்டு, அரசனுக்கும் உரிமை உண்டு. தனி மனிதன் காப்பாற்றாத போது அந்த குறை யாரை சேரும்னா அரசனை சாரும். ஒரு பெண்ணை பவித்திரமா பாதுகாக்க வேண்டிய செயல் அரசனது. அந்த பவித்திரமா காக்க வேண்டிய செயல் அப்படின்னு சொல்றமே, அந்த செயலுக்கு பேரு கர்மயோகம். அதுக்கடுத்தது 4வது கர்ம ஞான சந்நியாசி யோகம்னு பேர். இந்த 3க்கும் 4க்கும் ஒரு முடிச்சு உண்டு. கர்மம் அப்படிங்கிறது செயல் அப்படின்னு சொன்னோம். செயல் ஒழுங்கானாக்கா ஞானம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஞானம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் வர்ற போது சந்நியாசம் தன்னால வந்துடும். சந்நியாசம்னா என்னன்னு கேட்டா, எல்லா பொருளையும் மறக்கிறதுக்கு பேர் சந்நியாசம். எல்லா பொருளையுமே மறக்கிறது. அதுல மனைவி, மக்கள், இறைவரையும் சேர்த்து மறக்கிறதுன்னு பொருள். இல்லைங்க, இது என்னால மறக்க முடியலைங்க, இல்லை இந்த காரியம் என்னால் நடத்தாது இருக்க முடியலைங்க அப்படின்னு சொல்றோமே, அதை மறக்கிறதுக்கு பேர் சந்நியாசி யோகம். இந்த கர்மா ஒழுங்கானா ஞானம் வரும், ஞானம் வந்தால் சந்நியாசம் வரும், இல்லை சந்நியாசம் வந்தால் ஞானம் வரும். அதுக்கு பழக்க வழக்கங்கள் மூல காரணம். இது 4வது யோகத்துக்கு. 5வது பாருங்க, சன்னியாசி யோகம்னு பேர் வச்சார். எடுத்த உடனே சன்னியாசியா போனா எவனுமே போக மாட்டான். மனிதனுக்கு முதல்ல மனதுக்குள்ள ஆசை அழகில்லை, நம்ம அழகா இருக்குமா? ஒரு மனுஷன் அழகா இருந்தா ஒரு அரங்கத்துல உட்கார கூட அசிங்கப்படுவான். யாரு? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். ஏன்னா வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய மனோநிலை அழகா இருக்கிறவங்களுக்கு வருது. கல்வி கூட பரவாயில்லை, செல்வம் கூட பரவாயில்லை. இந்த அழகா இருக்கிறவங்களுக்கு என்ன மனோநிலை வருது? ஒரு அரங்கத்துக்குள்ள தான் இந்த இடத்துல உட்கார்றதே அவமானமா நினைப்பாங்க. அவங்க தான் பின்னால சீர்குலைஞ்சு போறது. அப்படிதான் பல தேசங்கள்லாம் போனது. இப்ப இந்த 3 நிலையை மனம் திருத்தி கொண்டாந்து வரணும். மனம் எதை விரும்பினது? நம்ம அழகா இருக்கும். நமக்கு முன்னே எத்தனை பேர் அழகா இருந்து பிறந்து போயிருப்பாங்க. இந்த 3 நிலை, பணத்தோட நிலை, படிப்போட நிலை, அழகோட நிலை, இதுல முக்கியமா விளக்கப்படுறது அழகு. இந்த 3ம் சரியாச்சுன்னாக்கா சந்நியாசி யோகம் 5வது நல்லபடியா நடக்கும். அது பஞ்சபூதங்கள் வழியே நடக்கிறது. எது வழியே நடக்கிறது? பஞ்சபூதங்கள். பஞ்சபூதம்னா உடலை சார்ந்தது, மனம் அதை இயக்கக்கூடியது. இந்த பஞ்சபூதங்கள் வழியே மனதால மனதை கொண்டு மனது வழியா திருத்திக்கிறது சந்நியாசி யோகம். 5. 6வது இலக்கம் எடுத்தீங்கன்னா தியான யோகம். இந்த தியான யோகம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான யோகம். எல்லாத்தையும் மறக்கிறது சந்நியாசி யோகம்னு சொல்றோம். அதுக்கு அடுத்த மாதிரி தியான யோகம், பிடிச்சதை நினைவுக்கு வச்சுக்கிறதுன்னு பொருள். பிடிச்சதை நினைச்சு வச்சது. எது நமக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தாலும் அதெல்லாம் அழியக்கூடிய வஸ்து. அழியாம இருக்கிறது என்னன்னு கேட்டா இறைவனை நினைத்த. எல்லாத்தையும் மறக்கிறது சன்னியாசி யோகம்னு சொன்னா, அதுக்கு நேர்மாறா 6வது யோகம் தியான யோகம். மறக்காம இருக்கக்கூடியது தெய்வத்து. அதனால அதுக்கு 6 ஆதாரங்கள் வழியே, உடம்புல 6 ஆதாரம் இருக்குது. குதத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும். சகசிராரம் சேர்த்தா 7வது ஆதாரம்.
இது வழியா மனசை நிறுத்தி மேலோட்டத்துக்கு கொண்டு போறது தியான யோகம். இப்போ 6 யோகத்தை சொல்லிட்டோம். 7வது யோகம் கலியுகம். இப்போ எதில் பார்த்தாலும் கம்ப்யூட்டர், எதில் பார்த்தாலும் சயின்ஸ், எதில் பார்த்தாலும் கம்ப்யூட்டர் வித் சயின்ஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது யார் தயார் பண்ணது? மனுஷன் தான் தயார் பண்ணணும். பல கோடி விஷயத்தை ஒரு ஃபீட் பண்ணி ஒரு சின்ன சர்க்யூட்ல பதிவு பண்றதுக்கு பேர் கம்ப்யூட்டர். அப்ப அவனோட பிரெயின் எப்படிப்பட்ட பிரெயின் இருக்கணும்? மனிதனோட பிரெயின். ஆகையினாலே இந்த விஞ்ஞானத்துக்கு ஒத்து வர்ற மாதிரி 7வது யோகத்தை வச்சார். ஞானம் விஞ்ஞான யோகம்னு வச்சார். ஏன்னா எதையுமே விஞ்ஞானத்துக்கு ஒத்துட்டு போகிறதுனால அந்த யோகத்துக்கு பேரு, 7வது யோகத்துக்கு பேரு ஞானம் விஞ்ஞான யோகம்னு வச்சார். கொஞ்சம் அறிவு இருந்தா சிந்திக்கிற செயல் வரும். அப்போ அஞ்ஞானம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். அடுத்தது சிந்திக்க போனா விஞ்ஞானம் வரும். விஞ்ஞானத்தை ரொம்ப சிந்திச்சோம்னாக்கா ஞானம் வரும். அஞ்ஞானத்தோட அடுத்த பகுதி விஞ்ஞானம், விஞ்ஞானத்தோட அடுத்த பகுதி ஞானம். அஞ்ஞானம் விஞ்ஞானம் ஞானம். இப்போ இதில் அஞ்ஞானம் அடிபட்டு போகும், விஞ்ஞானம் அடிபட்டு போகும். இப்போ இந்த ஆட்டா பாம் ஒன்று தயார் பண்ணாங்க. இது ஒரு 50 வருஷமா தயார் பண்ணிட்டு வர்றாங்க. தயார் பண்ற போது அதனால விஞ்ஞானம் வளர்ந்தது, அஞ்ஞானம் குறைஞ்சது. ஆனா அது போட்டதுக்கு அப்புறம் உயிரினம் மீண்டும் பிறக்காதுங்கிற நிலைக்கு வந்தது. அப்ப விஞ்ஞானத்தினால யாருக்கு ஆபத்து? கண்டுபிடிச்ச மனுஷனுக்கு ஆபத்து. ஆனா ஞானத்தினால அந்த இடத்துல மீண்டும் பிறப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். அதுக்கு யாரோட உதவி தேவைன்னா இறைவனோட உதவி தேவை. ஆகையினால 7வது தலையங்கத்துக்கு பேரு ஞான விஞ்ஞான யோகம்னு வச்சார். 8வது யோகத்துக்கு என்ன பேர் வச்சாருன்னு கேட்டா அக்ஷரப் ரகயோகம்னு வச்சார். இந்த அக்ஷரப் ரகயோகம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான யோகம். ஒருத்தனை கேட்டா சாமி இல்லைன்னுவான், ஒருத்தனை கேட்டா சாமி இருக்குதுன்னுவான், இன்னொருத்தனை கேட்டா சாமியை கற்பித்தவன் முட்டாள்னு சொல்லுவான், இன்னொருத்தனை கேட்டா அது இல்லவே இல்லைன்னு சொல்லுவான். நாகரிகம் வளர வளர எல்லாம் வளர்ந்துட்டே போகுது. அந்த சாமி இல்லைன்னு சொல்றதுக்கு கூட அவனுக்கு ஒரு பிறப்பை கொடுத்து அவனை ஒரு மனிதன் ஆக்கி இந்த வார்த்தையை நீ போய் சொல்லுன்னு சுதந்திரம் கொடுத்தது யார்? தெய்வம் தான். அப்ப யார் உண்மையான தர்மம் செய்யறோம்? நீ பிறந்து உனக்கு பஞ்சபூதங்கள் அழகா கொடுத்து உனக்கு நல்ல அறிவை கொடுத்து உன் பேச்ச ஜனங்க கேட்கிற மாதிரி பண்ணி உன் வாயால நீ இறைவனை இல்லைன்னு சொல்லு. இல்லை இறைவன் சொல்ல முடியாது. இறைவன் இல்லை, கடவுள் இல்லைன்னு தான் சொல்லலாம். அப்ப அந்த சொல்லுக்கு கூட முதல்ல எது தேவைப்படுது? அவனோட பேர் தேவைப்படுது. இதுக்கு உதாரணமா யாரை எடுத்துக்கலாம்னு கேட்டா ராவணன் எடுத்துக்கலாம். இப்படி பல பேர் சாமியே கிடையாது, அரி எங்கேன்னு கேட்டார். அவனுக்கெல்லாம் பதில் சொல்லணுமோ இல்லையோ, அதுக்கு என்ன சொன்னாரு? 8வது தலையங்கம் அக்ஷரப் ரகயோகம்னு வச்சார். நான் ஒரு எழுத்துக்குள்ள இருக்கிறேன். ஒரு எழுத்துங்கிறது என்ன? இப்ப இதுவரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு வந்தோம் ஓம் அப்படிங்கிற எழுத்து. ஓம சொல்ல முடியாதவன் கூட இருக்கிறான். ஓமன்னு ஒண்ணு சொல்லிடான்னா அது கூட நேரம் இல்லைன்னு. தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு எழுத்தை நம்ம சொல்றோம். அது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டாக்கா நம்ம தொப்புள் கொடியிலிருந்து ஆரம்பிச்சு இந்த மூச்சு வெளியில வரப்போது ஓம்னு வரும். அந்த மூச்சு வரும்போதே தெய்வம் இல்லைன்னு சொல்றான். நம்ம வாயை விட்டு சொல்றது ஓம், வாயை விடாமையே சொல்றது நாபிக்கமலத்து வழியே, கொடி காற்று வழியே, மூச்சு வழியா வரக்கூடிய காற்றே ஓம் தான். அதுக்கு எத்தனை எழுத்து? ஒரே எழுத்து. அதுக்குள்ள யார் யார் அடங்கியிருக்கிறது? 3 பேர். அந்த 3 பேர் பிரம்மம், விஷ்ணு, சிவம்.
அகாரம் உகாரம் மகாரம், ஆனா ஊனா இம்மன்னா அம்மா. இந்த ஓர் எழுத்து சொல்றவனும் உண்டு, சொல்லாதவனும் உண்டு. இப்ப தெய்வம் இல்லை என்றவன் சொல்லுவானா? பைத்தியம் பைத்தியம் சாமியை போய் கும்பிடுறேன், மூளை இருக்குதா அவனுக்கு? சொல்லணும்னா எதை முன்ன வச்சு சொல்லணும்? அந்த நாபி கமலத்து வழியா வரக்கூடிய காத்து சீராகி இடது வழியா வலது வழியா வெளியில வர்றது, அந்த காத்து என்ன சொல்லிட்டு வருது? ஓம்னு சொல்லிட்டு வருது. இவனுக்கே தெரியாது யாரை கும்பிடுறான், இவன் தெய்வத்தை கும்பிடுறான். அந்த ஓர் எழுத்துக்கு பேரு அக்ஷர பிரகயோகம் 8. காத்து விடாதவன் யாராவது உண்டோ? மூச்சு காற்று, மூச்சு காற்று எத்தனை தான் ஒரு நாளைக்கு விட்டு இருக்கிறோம்னு யாராவது யோசனை பண்றது உண்டு? இத்தனை காத்து நம்ம விட்டு இருக்கிறோம், இத்தனை காத்து உள்ள வாங்கி இருக்கிறோம்னு யாராவது நினைக்கிறது உண்டா? அதுவே ஓடுது. அதுக்கு பேர் அனிச்சை செயல். ஆகையினால இதுக்கு அக்ஷர பிரகயோகம் 8. இந்த ராஜவித்யா ராஜ குக்கிய யோகம்னு ஒன்று வச்சார் 9வது இலக்கத்தில். இது ஒரு அற்புதமான இலக்கம். என்னதான் மனுஷனுக்கு சொன்னா கூட இந்த போராமைங்கிறது ஒண்ணு வரும். எனக்கு தெய்வத்தை பத்தி தெரியும், உனக்கு தெய்வத்தை பத்தி தெரியாது. யாருக்கு யாருக்கு? தெய்வம் தெரிஞ்சவனுக்கும் தெரியாதவனுக்கும் போராம வரும். இந்த பார், நான் MBBSல ஃபர்ஸ்ட் ரேங்க், அடுத்தவனை பார்த்தேன்னா வரும், போராம வரும். இந்த பார், எனக்கு 2 பையன் பாத்தியா, உனக்கு 2 பொண்ணும், என்ன வந்தது? பொறாமை. இந்த ராஜவித்யா ராஜகுக்கிய யோகம் போராமை விட்டுட்டா எல்லாம் வந்துரும்னு அர்த்தம். அது அடிப்படையா ராஜவித்யா ராஜகுக்கிய யோகம் சொல்றாங்க. அதுல நிறைய சமாச்சாரங்கள் சொல்லிக்கிட்டு வர்ற. போராம போகணும், நல்லவன் ஆகணும், தெய்வத்தை வேண்டணும், தெய்வத்தை வேணா ஏன் நடக்கிறது இல்லை, அந்த தெய்வத்தை வேணா எப்ப நடக்கும், எதுகாலம் பொறுத்து இருக்கணும், நீ வேண்டது எப்பத்தான் நடக்கும். ஏன்னா இவனுக்கு தெரியாது. 4 வாரம் கோயிலுக்கு போய் நடக்கலையே, சாமி கிட்ட போன என்னென்னமோ சொன்னார், ஒண்ணுமே வரல. அந்த மாதிரி குணம் வந்துடுறது. அதனால இந்த குணங்கள் நீக்கிறதுக்கு பொறாமை விலகணும்னு சொன்னார். அதுக்கு பேர் ராஜவித்யா ராஜகுக்கிய யோகம். இந்த ராஜாங்கிற வார்த்தகத்தை முன்னில் வச்சார். எல்லா அவதாரத்திலையுமே ரொம்ப கஷ்டப்பட்டது மகாவிஷ்ணு. எல்லா அவதாரத்தை விட ரொம்ப கஷ்டப்பட்டது கிருஷ்ண அவதாரம். ஆனா வந்தது எப்படி? அலங்காரத்தோட வந்தார். வைரகிரீடம், தங்க புல்லாங்குழல், தங்கத்தால் இட்ட பாதணி, தங்க பூநூல், தங்கத்தாலே மஞ்சள் கலர்ல நெஞ்ச பட்டாடை, செருகியெல்லாம் தங்கத்துல தான் வரும், பொறி நூல் தங்கத்துல, அந்த புல்லாங்குழலுக்கு வரக்கூடிய கொஷவம் கூட தங்கத்துல வந்தது. அப்ப எப்படி இருந்தார் அவர்? ராஜா மாதிரி இருந்தார். ஆனா ராஜா இல்லை. ஏன்னா தன் படையை ஒருத்தர் கொடுத்துட்டார், தன்னை ஒருத்தருக்கு கொடுத்துட்டார். சங்கு சக்கரம் எல்லாம் பிரயோகிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டார். அவர் கையில் இருந்தது ஜாட்டி ஒண்ணுதான். ஆகையினாலே இந்த யோகத்துக்கு பேரு ராஜவித்யா ராஜகுக்கிய யோகம்னு பேரு. சொல்லக்கூடியவன் எப்படி இருக்கணும்? சொல்லக்கூடியவன் நல்லா இருக்கணும். ஒரு சினிமாவை பாக்குறீங்க, என்ன மாதிரி மேக்கப்ல வந்தா தெரியுமா? அவ அற்புதமான மேக்கப். இந்த சைட் சீன் பாத்தீங்களா? இந்த காதல் பாட்டு பாடும்போது பாத்தீங்களா நீங்க? அப்ப எதை பாக்குறாங்க? அலங்காரத்தை பாக்குறாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியாதா? அவர் நேர்ல பார்த்தா ஒரே அட்ட கருப்பு. அப்ப சொல்லக்கூடியவன் எப்படி இருக்கணும்? ராஜா மாதிரி. தட் இஸ் கால்டு ரூலிங் பவர், மிலிட்டரி அப்படின்னு அர்த்தம். ஆகியனால இந்த இலக்கத்துக்கு ராஜவித்யா ராஜகுக்கிய யோகம்னு சொன்னார். இப்ப இதை ஒவ்வொன்றுத்தையும் தனித்தனியா சொல்லி முடிச்சிட்டோம். ஏன் இந்த 9 இதுல சொல்ல வர்றோம்னு கேட்டோம்னாக்கா, இப்போ ஒரு பார்டரை தாண்டி நம்ம போறோம். 18ல பாதி எதுங்க? 9. இந்த 18 கூட்டி பாருங்க. 8 1 8 கூட்டினா என்ன இருக்குது? 9. நீங்க கூட யாரையாவது சொன்னா என்ன சொல்லுவீங்க? 8ஆம் நம்பருக்கு அடுத்த ஆளையும் சொல்லுவீங்க. சொன்னவனா அதுதான்.
கேட்டுக்கணும்னா அதுதான். எங்கிருந்து வந்தான்? எல்லாம் 8க்கு அடுத்த வீட்டில் இருந்து தான் வந்தான். அதனால தான் மனுஷனோட வாழ்க்கையில் 8 8ஆ பிரிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் உடனே சினிமா பாட்டுக்கு போகக்கூடாது. அந்த காலத்திலேயே பாடி வச்சிருக்கிறாங்க. ஆக இப்போ சொல்ல பெயர யோகத்துக்கு பேரு விபூதி யோகம். என்ன யோகம்? விபூதி. விபூதிங்கிறது என்ன பொருள்னு கேட்டா, ஒரு திருமஞ்சனத்தை எடுத்து நெத்தியில பூசிக்கிறதுன்னு அர்த்தம். நான் என்னைக்குமே எதையுமே பூசிட்டு வரமாட்டேன். இன்னைக்கு தான் பூசிட்டு வந்தேன். எப்பவுமே பூச மாட்டேன். நான் இந்த இடத்துக்கு சினிமா நடிகர் வரமாட்டான். இந்த இடத்துக்கு அரசியல்வாதி வரமாட்டான். இந்த இடத்துக்கு சாராய வியாபாரி வரமாட்டான். இந்த இடத்துக்கு அதை குடிக்கிறவனும் வரமாட்டான். 4 வகை ஜனங்கள் வந்தான்னா அதுதான் கடைசி. அந்த மாதிரி பவித்திரமான இடம் இது. பவித்திரத்துக்கு எந்த விதமான சின்னங்கள் தேவையில்லை. இப்ப நம்ம சொல்லப்படக்கூடிய யோகத்துக்கு பேரு விபூதி யோகம். விபூதின்னா ஒரு திருமஞ்சனத்தை எடுத்து பூசிக்கிறதுன்னு பொருள். விபூதிங்கிறது ஆமா, திருநூறு எடுத்து நெத்தியில பூசிக்கணும்னா சாதாரணமா பூசிப்பாடும். இப்ப செல்வம் ஒரு ஜுட்டை வச்சுக்கிட்டு ஒரு பஞ்சகவியத்தை கட்டிக்கிட்டு பட்டையா நாமத்தை போட்டு போன அவங்க ஆத்துக்காரம்மா என்ன சொல்லுவாங்க? நாதா வா உன்னை காதலிக்கிறேன்னா கூடுவாங்க. இல்லைங்க இது அனாச்சாரம்னு சொல்லுவாங்க. நல்லா பட்டையா குழைச்சி திருநூற குறுக்கு வாட்டத்தில் போட்டு தேங்காய் முடி ஜுட்டு வச்சு பஞ்சகவியத்தை முழங்காலுக்கு மேலே கட்டி ஒரு தண்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு கொடைய கையில் எடுத்துக்கின்னு வீட்டுக்கு போனா உடனே அவங்க சம்சாரம் என்ன சொன்னோம்? என்னங்க வீட்டு விட்டு போக சொல்ல நல்லாத்தான் போனீங்க, இப்படி பைத்தியம் மாதிரி வந்து நிக்கிறீங்களே. 9 முழம் சேலை கட்டினா அப்ப நாகரீகம் இருந்தது. இப்ப 4 முழத்தம் 4.5 முழம் வரைக்கும் வந்துருச்சு. அது பெரிய நாகரிகமா இருக்குது. 9 முழம் சேலை கட்டினா வீட்டை விட்டு ஓட முடியல. இப்ப 4 முழம் சேலை கட்டுறா என்ன பண்றான்? ஓடி 9 முழம் சேலை கட்டினவன ஓடிட்டான். அதுதான் சீதை. ஒரு கோடை தாண்டலன்னா ராமாயணம் கிடையாது. அது கூட பாரு, ராமனுக்கு கூட பயம், நம்ம கோடு போட்டா எப்படியும் தாண்டுவா சீதை. அதனால யாரை விட்டு கோடு போட்டா? தம்பி லட்சுமணன் விட்டு கோடு போட்டான். லட்சுமணனுக்கும் தெரியும் நம்ம மேல நாளைக்கு ராமாயணத்துல ஒரு சிக்கல் வரக்கூடாது, கோடே கூட போடல லட்சுமணன் அப்படின்னு வரக்கூடாதுன்றனால அவர் என்ன பண்ணாரு? நமக்கு என்னத்துக்கு வம்பு? புருஷன் கொண்டாட்டி சண்டை போடுக்கிறாங்க, எவனா வந்து தூக்கின்னு போக போறான், நம்ம ஒரு கோடை கிழிச்சு வைப்போம். அந்த கோட்டுக்கு என்ன வலிமை இருந்து தெரியுமா? அந்த கோட்டை தாண்டவும் தொடவும் முடியாது, அனல் கக்கினது. அப்போ இதே கோடை ராமன் போட்டிருந்தா எப்படி இருக்கும்? ராவணன் வந்திருக்க முடியாது, சீதை போயிருக்க முடியாது. இதுக்கு என்ன பொருள்னு கேட்டா, ஒரு உயிரை ரட்சிக்கிறாங்கன்னு பொருள். அவன் காமத்தினால வந்தான், இவள் ஞானத்தினால பரிபாலனம் பண்ணாள். ராவணன் காமத்தினால வந்தான், சீதை எதில் பரிபாலனம் பண்ணாங்க? ஞானத்தினால பரிபாலனம் பண்ணாங்க. இப்போ இந்த விபூதி சப்ஜெக்டுக்கு வரும். இந்த மாதிரி அலங்காரத்தில் போனா சம்சாரம் விரும்புமா? செவர்லைட் கார் ஒன்று வாங்கியிருக்கிறேன்டி, சினிமாவுக்கு போகலாமா? என்னங்க நீங்க நல்லா ஹிப்பு விட்டுக்கிட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு, இப்போ அது 100 நாள் கூட போயிட்டாங்க, அந்த படத்துக்கு போகலான்னு போடுவோம். நான் ஜிட்டு எடுக்க மாட்டேன்னு என்ன சொல்லுவா? டைவர்ஸ் அவளே கையில் எழுதி கொடுத்துருவா. அப்போ இந்த திருமஞ்சனம் நெத்தியில பூசணும்னா அவன் செயல் எப்படி இருக்கணும்? உணர்ந்தாத்தான் அதை பூசிக்க முடியும். இப்ப பூசிண்டு இருக்கிறவங்கெல்லாம் உணர்ந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. பூநூல் போட்டவன்லாம் பிராமணன் சொல்ல முடியாது, பூசாதவன்லாம் நல்லவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த திருமஞ்சனத்துக்கு பேரு விபூதி. 10வது தலையங்கத்துக்கு என்ன பேரு?
விபூதி யோகம். விபூதிங்கிறது இன்னொரு அர்த்தம் என்ன? சாம்பல் பேர். ஒன்னு வெள்ளை சாம்பல், இன்னொன்னு கருப்பு சாம்பல். இந்த மனுஷன் மாண்டு போனா, எலும்பெல்லாம் தள்ளப்பட்டா, அவனை மொத்தமா சேர்த்தா ஒரு புடி சாம்பல் ஆயிடுவான். அதை சொல்லக்கூடிய இலக்கத்துக்கு பேர் தான் விபூதி யோகம். 10வது நிலையில கொண்டு வந்து இதை வச்சார். 10 குணங்களால மனிதன் அழிகிறான். மனிதன் 10 குணங்களால அழிகிறான். அந்த 10 குணங்களை சீர்திருக்கணும். அதுல 3 குணம் முக்கியமானது: காமக்ரோத லோபம். மதம் ஆச்சரியம் எல்லாம் அது தன்னால சரியா வந்துடும். ஆகையினால இந்த யோகத்துக்கு பேரு விபூதி யோகம். விபூதிங்கிறது ஒருத்தனுக்கு கரெக்டா சொல்லணும்னா அவனோட குணம். யாரோட குணம்? ஒரு மனிதனோட குணம். ஏன் இந்த குணத்தை விபூதி யோகம்னு பேர் வச்சாருன்னு கேட்டா, இத்தனை யோகங்கள் கேட்டுக்கிட்டு வந்த அர்ஜுனனுக்கு இன்னும் தடமாட்டம் இருந்தது. சொன்னது கிருஷ்ணன், கேட்டது அர்ஜுனன். நேருக்கு நேர் உரையாடல், நேருக்கு நேர் உரையாடல். அந்த உரையாடல் கேட்டு கூட இவனோட குணத்தில் திருத்தமாகல. அந்த குணத்தை திருத்தக்கூடிய ஒரு மகா யோகத்துக்கு பேரு விபூதி யோகம். இப்ப நம்ம விபூதி யோகத்தை பத்தி சொல்லிக்கிட்டு வரப்போறோம். இது எத்தனாவது தலையங்கத்துல வருது? 10வது தலையங்கத்துல வருது. இந்த தலையங்கத்துல முதல் சொல்றார். எதை பத்தி சொல்றாருன்னு கேட்டா, அர்ச்சனை. எதை பத்தி சொல்றாரு? அர்ச்சனை. அதாவது பாருங்க, இப்ப 10வது யோகத்துக்கு பேரு விபூதி யோகம். இந்த யோகத்துல முதல் தலையங்கம் அர்ச்சனை. என்னது? அர்ச்சனை. இப்ப நம்ம அலசக்கூடிய சப்ஜெக்ட் அர்ச்சனா. சமஸ்கிருதத்தில் அந்த பாஷையை சொன்னா அர்ச்சனா. தமிழ் அல்லாத மொழியில மொழிபெயர்த்து சொன்னா அதுக்கு பேர் அர்ச்சனா. அதே இங்கிலீஷ்ல சொன்னா கூட அர்ச்சனா தான் சொல்லணும். தமிழ்ல மட்டும் அர்ச்சனை. இதுக்கு என்ன பொருள்? ஒண்ணுத்த திரும்ப 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 சொல்றதுன்னு பொருள். இப்ப நம்ம கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போற உடனே ஒரு சாமி மேல ஒரு அர்ச்சனை பண்றோம். என்னங்க உங்க கோத்திரம்? இன்ன கோத்திரங்க. என்னங்க உங்க பேரு? இன்ன பேருங்க. என்னங்க உங்க நட்சத்திரம்? இன்ன நட்சத்திரங்க. என்னங்க உங்க ராசி? இன்ன ராசிங்க. சொன்ன உடனே தொட்டுக்கோங்க, தொட்டுப்பாங்க. தொட்டு முடிச்ச உடனே இந்த ஸ்லோகத்தை சொல்ல ஆரம்பிப்பார். ஸ்லோகத்தை யாரோட பேர் சொல்றாருன்னா தெய்வத்தோட பேர், தெய்வத்துக்கிட்டே சொல்றதுன்னு பொருள். அச்சுதாய நம, அனந்தாய நம, கோபிகாய நம, மாதவாய நம. யாருக்கிட்ட சொல்றோம்? தெய்வத்துக்கிட்ட அவரோட பேரே சொல்றோம்னு பொருள். இந்த இடத்தை நன்னா கவனிக்கணும். தெய்வத்தோட பேரை அவரிடத்துல சொல்றோம். ஏன் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியே புராணங்கள்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்படி சொல்ற பட்சத்துல சொல்லக்கூடியவனே அச்சுதன் ஆயிடுறான். அதனாலதான் இதுக்கெல்லாம் பாராயணம்னு பேர் வச்சாங்க. இந்த பிராமண வீட்டுல பாருங்க, என்னங்க பண்றீங்க? லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றேன். இந்த சூதரம் போனா அப்படின்னா என்னங்க? அது ஒண்ணும் இல்லை, கர்ணக்கிழங்கு வறுவல். ஓ அப்படியா? அது இதுக்கு பேரு பாராயணம். இதுக்கு பேரு பாராயணம். அந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொன்னா அதுக்கு பாராயணம்னு பேரு. இந்த மந்திரத்தை யார் சொல்றாளோ அவனே அந்த தெய்வீக கதி அடையிறான் அப்படிங்கிறது பொருள்.
இப்போ இவரே சொல்றார், அச்சுதாய நம, மாதவாய நம, முகுந்தாய நம, கோபிகாய நம, கௌர்த்ராய நம, ஓம் சண்டிகேஸ்வராய நம, ஓம் சாந்தாய நம, ஓம் சர்வபிஷ்டாய நம அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. சொல்ற போது இவர் என்ன ஆயிடுறாரு, தானே அந்த அர்ச்சனாதிக்கு உண்டான தெய்வம் ஆயிடுறார். அப்படி தெய்வம் ஆகிற காலத்துல நாபியிலிருந்து மூச்சு வழியா வாய் வழியா அந்த சொல் மொழிபெயர்ந்து மொழி வழியா ஒரு வார்த்தையா வர்றதோ இல்லையோ, அப்ப மனிதன் என்ன ஆகிறான், தெய்வமே ஆயிடுறான். தெய்வம் ஆகிற போது தெய்வத்துக்கு உண்டான குணங்கள் என்னென்னவோ, ஒருத்தருக்கு நல்லது செய்யறது, ஒருத்தருக்கு இல்லாதது இருக்கிறதுன்னு கொடுக்கறது, ஒருத்தருக்கு இந்த பலனை எதிர்பார்த்து செய்யறவங்களுக்கு கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு நிலைக்கு, தெய்வீக நிலைக்கு இவன் போய் அந்த மந்திரத்தை சொல்ற போது பலன் யாருக்கு வர்றது, சொல்லப்பட்டவனுக்கு வந்துடுறது. அந்த இடத்துக்கு பேர் அர்ச்சனா. இந்த அர்ச்சனை அப்படிங்கிறது யாரோட முயற்சி இருக்கணும், சொல்லக்கூடியவனோட முயற்சி இருக்கணும். சொன்னவன் சொன்னா பத்தாது, கேட்கிறவனும் கேட்கணும், கேட்கிறவனும் கேட்கிறோம். அந்த தெய்வமே தானே தெய்வகதியை தாண்டி தெய்வகதிக்கு அர்ச்சுனனை இட்டுன்னு வர்றதுக்கோசரம் இந்த அர்ச்சனா அப்படிங்கிற பகவத்கீதையை சொல்லியிருக்கிறார். அப்ப பகவத்கீதை என்ன ஸ்வரூபம், அர்ச்சனா ஸ்வரூபம். பகவத்கீதை என்ன செய்ய சொன்னாரு, அதை சொன்னாவே, அந்த ஸ்லோகங்கள் வாசிச்சாவே இந்த வாசிக்கப்பட்டவன் அர்ச்சனா ரூபமாகிய தெய்வீக ரூபத்துக்கு அடையிறான். அப்ப தெய்வீக ரூபத்துக்கு அடையிற போது தெய்வீகம் என்னென்ன இயல்பான பலன்களை ஜனங்களுக்கு கொடுக்குமோ அந்த பலன் சொன்னவனுக்கு வர்றது. இது பகவத்கீதையோட தாத்பரியத்தோட ரகசியம். இந்த இடத்துக்கு பேர் அர்ச்சனா. உடனே நீங்க அர்ச்சனா ஸ்வீட்டுக்கு போக கூடாது, அர்ச்சனை. இந்த தமிழ் மொழியில மட்டும்தான் அர்ச்சனைன்னு பேர். மற்ற தமிழ் மொழி அல்லாத மற்ற மொழிகளுக்கெல்லாம் என்ன பேரு, அர்ச்சனா. இதை யாரு பண்ணாரு, கிருஷ்ணனே பண்ணான். யாருக்கோசரம் பண்ணாரு, அர்ஜுனனுக்கோசரம் பண்ணார். அப்ப பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு இயல்பான நிலை என்னவாறது, அர்ச்சனைங்கிற கோட்பாடுல ஆகுது. அதை சொல்றவன் சொன்னாலும் கேட்கக்கூடிய முயற்சி முழுமையாக இருக்கும். ஆகையினால இந்த விபூதி யோகத்துல முதல் தலையங்கம் அர்ச்சனையில கொண்டு வந்து சேர்க்கிறார். அதனால இந்த அர்ச்சனா அப்படிங்கிற விவகாரத்தை யாருக்கு முக்கியமா சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டா, கேட்கக்கூடிய நபருக்கு தான் சொல்லியிருக்கிறார். யாருக்கு சொல்லியிருக்காரு, கேட்கக்கூடியவனுக்கு. காதால யாரு வாங்குறாங்களோ அதுக்கு பேரே அர்ச்சனா. அதனாலதான் கர்ணோபதேசமா பகவத்கீதையே யாரிடத்துல சொல்லியிருக்கிறாரு, அர்ஜுனன் கிட்ட சொல்லியிருக்கிறார். எது வழியா சொல்லியிருக்கிறாரு, அர்ச்சனாங்கிற தெய்வீகத்து பேரு, தெய்வீகத்து செயல், தெய்வீகத்தோட நிலை, தெய்வீகத்தோட மந்திர ஸ்லோகம், தெய்வீகத்தோட தர்மம், தெய்வீகத்தோட சத்தியம், இதெல்லாம் தெய்வம் தன் வாயாலேயே அர்ஜுனனுக்கு சொல்லுது. இந்த இடத்துக்கு பேரு அர்ச்சனா. யாருக்கோசரம் சொன்னது, கேட்கக்கூடியவனுக்கு சொன்னது. அப்ப இதுல யாரோட பங்கு முக்கியம், கேட்கக்கூடியவனோட பங்கு முக்கியம். இதுதான் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட், இதுதான் குரு சீடன். கேட்கிறவனுக்கு கேட்டுட்டு தன் வாயால சொல்ற போது அவனே அந்த தெய்வீக கதி அடையிறான். யார் அந்த பாராயணம் பண்ணானோ அவன். அப்படி பண்ற போது அவனுக்கு தேவையான பொருள்கள்லாம் யாருக்கு வந்து சேருது, அந்த அர்ச்சனா ஸ்லோகத்தை யார் சொன்னாலோ அவளுக்கே வருது. அது மட்டும் இல்லாத நல்ல பழக்க வழக்கங்கள், நன்மக்களோட கலப்பு, நெல்லாரோடு இணக்கம், நல்ல மனைவி மக்கள். உலகத்துல ரொம்ப முக்கியமானது மனைவி மக்கள். தான் ஒழுங்கா இருந்தா பத்தாது, நல்ல மனையாள அமையணும். நல்ல மனையான அமைஞ்சா பத்தாது, நல்ல சத்புருஷன் உள்ள பசங்க பிறக்கணும். இதெல்லாம் எதிலிருந்து வர்றது, அர்ச்சனா ஸ்துதி, அர்ச்சனை. அதனால இந்த பகவத்கீதை சாரத்தை எப்படி சொல்லியிருக்காரு,
அர்ச்சனா ரூபத்தில் சொல்லியிருக்கிறார். அர்ச்சனா ரூபத்தில் சொன்னா கூட யாருக்கு பலன் போய் சேர்ற மாதிரி சொல்லியிருக்காரு? கேட்கக்கூடியவனுக்கு. அப்ப கேட்கக்கூடியவனுக்கு என்ன வேணும்? ஒரு முயற்சியாவது பண்ணும். நான் சொல்றேன், நீ கேட்டுக்கோ. கேட்கக்கூடிய முயற்சி பண்ணாவே உனக்கு அந்த பலன். நீ சொல்லக்கூட வேண்டாம், நான் சொல்லி நீ கேட்டாவே அதுக்கு பேரே அர்ச்சன். யார் சொல்லி? கிருஷ்ணனானவன் பகவத்கீதை சொல்ல அதை கேட்க முயற்சி பண்ணினமானா நாம அதுக்கே அர்ச்சனாதிக்கு உண்டான பலன் உண்டு. அப்புறம் நம்மளே அதை சொன்னா எத்தனை வகையான பலன் வரும், எத்தனை வகையான இன்பங்கள் வரும். இந்த இடத்துக்கு பேரு அர்ச்சனான்னு சொல்லியிருக்கார்.